ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். பல்லாங்குழியோட கண்டினியூவேஷன் தான் இது. இப்போ எல்லாம் சம்மர் ஹாலிடேஸு முடிய போது இருந்தாலும் இந்த லாஸ்ட்டு ஒன்று போட்டுடலாம் இந்த கேமும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்ஃபில் ஆகும். இல்லை, பல்லாங்குழியில் இத்தனை கேம் இருக்குதுன்னு. இப்போ இதில் நான் 5 போடுறேன். 6 கூட போட்டு விளையாடலாம் இந்த கேமில். இது மூலப்பாண்டி இல்லைன்னா கட்டுப்பாண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த கேம் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். கட்டுப்பாண்டின்னு சொல்கிறது. இந்த கட்டுப்பாண்டியில் பாருங்கள், நம்ம இப்போ 5 ஃபில் பண்ணுறேன் ஒரு குழியிலையும். இதில் முக்கியமானது என்னென்னா 4 மூலை. இந்த லாஸ்ட்டு 2 கார்னர், அந்த பக்கம் 2 கார்னர் குழியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்ம கட்டுற பாண்டியும் அதான், கட்டுற குழியும் அதான். பாருங்கள், இப்போ நான் 5 போட்டிருக்கேன். காமிக்கிற பாருங்கள். இந்த மூலை இல்லை இந்த மூலை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறவங்க இந்த மூலை இல்லை இந்த மூலை அப்படி ஆரம்பிக்கணும். அப்புறம் இதில் இந்த முத்து, இந்த பசுன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் கிடையாது. ஒரு எம்டி குழியை தொடச்சி பாண்டி எடுப்போமே, அதுவும் கிடையாது. அப்புறம் பாருங்கள், நான் 5 பிரித்து போடுறேன். எங்கே முடியுதோ அதே குழியில் தான் நம்ம எடுக்கணும். அடுத்த குழியில் எடுக்கக்கூடாது. பாருங்கள், முடிஞ்சிடுச்சா? இப்போ அதிலே அப்படியே எடுக்கணும். அதான் இந்த கட்டுப்பாண்டியில் விசேஷம். கடைசி காய் நம்ம எங்கே போடுறோமோ அந்த பாண்டியவே பிரித்து ஆடணும். இல்லை தனியாக ஒன்று நின்றுடுச்சு, தங்கிடுச்சு கையிலனா அதோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த ஒன்று தான் முடிஞ்சிடுச்சு, அதோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த குழி லாஸ்ட்டு குழியில் 3 காய் வர்ற வரைக்கும் தான் போடணும். இந்த பக்கமும் நான் தான் ஆடி காமிக்கிறேன். பாருங்கள், மூளை அந்த லாஸ்ட்டு குழியில் தான் ஏதாவது ஒரு பாண்டியை தான் பிரிக்கணும். இப்போ அதில் 3 காய் ஆயிடுச்சு. இனிமேட்டு அதில் போடக்கூடாது, அதை கட்டணும் யாராவது ஒருத்தவங்க. அதனால் அங்கே முடிஞ்சிட்டதுனால ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த பாண்டியை பிரித்து ஆடுறேன். இங்கே முடியுது, அந்த முடிகிற பாண்டியை தான் நம்ம போடணும். இந்த மூலையில் இருக்கிறதில் போடக்கூடாது. நம்ம கட்டுனா மட்டும்தான் போடணும். அதே மாதிரி முத்து அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறதெல்லாம் கிடையாது இந்த ஆட்டத்தில். அப்படியே ஆட்டை தொடர்ந்துக்கிட்டே வரும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காயே இல்லாமல் போகிற வரைக்கும் நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை போர் அடித்தா முடிச்சுக்கலாம். 3 இருந்தாலும் முத்து பசுலாம் கிடையாது. இப்போ 3 காய் வர்ற வரைக்கும் இந்த கார்னர் குழியில் போடலாம் நம்ம. இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு, அதை எடுக்கவும் கூடாது, நம்ம அதோடு விட்டுணும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க விளையாடலாம். பாருங்கள், 4 குழி கட்டுற பாண்டி. அதுதான் கட்டு பாண்டின்றதே அதான். இது கூட சேவிங்ஸ் மாதிரி தான். இதில் 3 ஆகலை, அதனால் நம்ம போடுறோம். 3 ஆயிடுச்சுன்னா போடக்கூடாது. 3 காய் ஆயிடுச்சுன்னா போடக்கூடாது. பாருங்கள், இதில் 3 ஆயிடுச்சு. இப்போ 4 கார்னர்லேயும் 3 காய் இருக்குது. நமக்கு ஒரு காய் கையில் மீந்துச்சுன்னா நம்ம அந்த குழியை கட்டிடலாம். அப்போ அந்த குழியிலேருந்து நமக்கு சொந்தம். நம்ம விளையாடும்போது அதில் போட்டு விளையாடணும், காய் சேர்க்கணும். பாருங்கள், ஒரு காய் மீந்துருச்சு. இப்போ இது கட்டியாச்சு. இது இப்போ இங்கே ஆமாம், இவங்களுக்கு இந்த சைடு ஆடுறவங்களுக்கு இப்போ இந்த குழி கட்டியாச்சு. இப்போ நான் அந்த பக்கம் நான் ஆடுறேன். இப்போ 2 பேர் ஆடும்போது இது ஈஸியாக நல்லா யாருக்கு முடியுதோ, ஒரு காய் இருக்குதோ அவங்க கட்டிடலாம். அவங்க விளையாடும்போது மட்டும் அந்த குழியில் காய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் கட்டிட்டேன் அந்த குழி. இப்போ அதில் நான் காய் போட்டுக்கலாம் விளையாடும் போதெல்லாம். இந்த குழி இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கே விளையாடும்போது அவங்க போட்டுக்கலாம் காய், நம்ம போட வேண்டாம். அதில் சேர்றதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். பாருங்கள், இப்போ அவங்க பிரித்து ஆடும்போது இதில் போட்டாச்சு, அந்த குழியில் போடலை. அவ்வளோ, இவங்க இதில் போட்டுப்பாங்க. இவங்க விளையாடும் போதெல்லாம் இதில் காய் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அங்கேயும் கட்டியாச்சு. இப்போ இது 2ம் இவங்களுக்கு சொந்தம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் இந்த பக்கம் விளையாடுறவங்களுக்கு சொந்தம். இப்போ எனக்கு இந்த குழி சொந்தம், அதனால் அதில் காய் போட்டுட்டேன். பாருங்கள், அதே முடிகிற காய் எங்கே முடியுதோ அங்கே தான் நம்ம எடுக்கணும் பாண்டி. இதே மாதிரி தான் நம்ம விளையாடிக்கிட்டு வரணும். பாருங்கள், பிரித்து ஒத்த காய் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டம் கிடையாது. பாருங்கள், அதே மாதிரி இந்த கார்னரில் நம்ம கட்டுப்பாண்டியில் கார்னரில் முடிஞ்சிச்சாலும் ஆட்டம் கிடையாது. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க விளையாடுறது அவங்க கட்டின குழியிலலாம் போட்டுக்கலாம் காய். அவங்க அங்கே அவ்வளோதான், 1ல் முடிஞ்சிருச்சு அது. இப்போ நம்ம விளையாடும்போது இப்போ எடுத்து கட்டியாச்சு. இப்போ இந்த இதுவும் இந்த ஆப்போசிட் கார்னர் எனக்கு, இந்த ஆப்போசிட் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு 2. இது கட்டாமே விட்டுட்டா கூட அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த ஆட்டத்தில் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், அதே மாதிரியே தான் விளையாடணும். 1ல் முடிஞ்சிடுது. இப்போ அடுத்து பிரித்து ஆடணும். இந்த
கட்டி இருக்கிற அந்த குழியில் சேர்றது தான் நமக்கு சேவிங்ஸ். அதுதான் நமக்கு, அதை வச்சு தான் ஆட்டமே. எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதுதான் நம்ம அடுத்த ஆட்டத்தில் வச்சு விளையாட போகிறது. அவ்வளோதான். ஒரு காய் வந்து தங்கிருச்சு, அதனால் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க இந்த குழி எடுத்து ஆடும்போது அவங்க கட்டின குழியில் அவங்க போட்டு சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க. இது பேங்க்கில் போட்டு வைக்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. அவங்க காய் அந்த குழியோடு முடிஞ்சிருச்சு. நம்ம கட்டுப்பாண்டியில் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோட ஆட்டமும் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஒத்த காய் அதோட அது முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆடணும். இப்போ இதை பிரித்து ஆடலாமா பாருங்கள். அவ்வளோதான், அந்த குழியில் வந்து முடிஞ்சிருச்சு. அது திரும்பி இப்போ நம்ம ஆடுறோம். நமக்கு இந்த குழியும் ஆப்போசிட் கார்னரில் இருக்கிறது நமக்கு, அதை பிரித்து ஆடணும். ஒத்தையில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆடும்போது இது நமக்கு ஆட்டம் வரணும். நிறையா காயை பிரித்து ஆடினா தான் நமக்கு சேவ் ஆகும் அந்த குழியில். அப்போ தான் நம்ம அடுத்தவங்கள தோக்கடிக்க முடியும். அந்த மாதிரினா நம்ம கால்குலேட் பண்ணி ஆடணும். ஒத்த காய் எடுத்து போட்டுட்டு போகிறது அது மாதிரி இல்லை, ஆட்டம் வர்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி ஆடணும். இது ஆட ஆட அப்படியே பழகிடும் நமக்கு. எந்த குழியை பிரித்தா நமக்கு எவ்வளோ காய் எவ்வளோ நேரம் நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுவோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ அது மாதிரி காய் லாஸ்ட்டாக எந்த காயும் இல்லாத வரைக்கும் நம்ம பிரித்து ஆடிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒத்த காயில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் தான் காய் இருக்குது, அப்படியே எடுத்து போடலாம். பாருங்கள், ஒரு காய் எடுத்து போட்டால் முடிஞ்சிருச்சு. எப்படியோ நமக்கு இந்த குழியில் காய் சேவ் ஆகணும், அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா 4 காய் இருக்குது, அதை எடுத்து போட்டு விளையாடலாம். இல்லை ஒரு காயாக போட்டோம்னா அந்த பக்கம் போகாமல் இருக்கும். காய் இப்போ இதை பிரித்து ஆடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களும் ஒரு காயாக எடுத்து போடலாம். இப்போ இது கூட 2 காய் எடுத்து போட்டால் 2 வந்துச்சுன்னா ஒரு காய் அங்கே போயிடும் அந்த பக்கம். அதை கால்குலேட் பண்ணி நம்ம ஆடணும். இப்போ இவங்க 1 2 3 அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இவங்க பிரித்து விளையாடணும். இந்த பக்கத்துக்கு ஆடும்போது ஒரு 3 காய் 2 காய் இருக்குது. முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கேயும் ஒரு காய் தான் இருக்குது, முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு 3 காய் இருக்குது, அதில் 1 2 3 4 காய். போட்டாச்சு. இதில் 1 2 3 இதில் ஒன்றாவே அப்படி போட்டுட்டு வந்தால் அந்த காய் வந்து அந்த காயெல்லாம் அவங்க குழியில் வந்து சேர்ற மாதிரி போடணும். இப்போ இதில் ஒரு காய் இங்கே. இப்போ இந்த சைடு குழியில் எந்த காயுமே இல்லை. அது ஒரு ஆட்டம் முடிஞ்சிட்டா கூட அடுத்த ஆட்டம் வரல. அதனால் இந்த கார்னர் அந்த கார்னர் இருக்கிறது நம்ம போட்ட கட்டி வச்சது அந்த கட்டுப்பாண்டியில். அதனால் அது நமக்கு இந்த காய். அதே மாதிரி இந்த குழியும் இங்கே வந்துடும். இப்போ திரும்பி நம்ம ஃபில் பண்ணணும். எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இந்த கட்டுறதுல சேர்றதுல தான் நமக்கு சேவிங்ஸ். சப்போஸ் நமக்கு கட்டவே வரல ஒரு குழினா அந்த குழி அப்படியே இருக்கலாம். அடுத்த ஆட்டத்தில் நம்ம கண்டினியூ பண்ணி யார் கட்டுறாங்களோ அதை அவங்க வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப போர் அடிச்சதுன்னா முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு கட்டை வரைக்கும் ஒரு சைடு காய் எல்லாம் தீர்ந்து போகிற அளவுக்கு கூட நம்ம விளையாண்டுக்கிட்டே வரலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது பசங்களுக்கு வந்து நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம எதை எடுத்தோம்னா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் இதுலேருந்து கற்றுக்கலாம். பாருங்கள், 2 குழி வந்து காய் இல்லை, டொக்கு அங்கே போயிடுச்சு. 5 6 காய் இருக்குது அந்த சைடு. அதனால் இந்த 2 குழிக்கும் 2 சங்குப்பூ வச்சாச்சு. ஏன்னா அதில் காய் இல்லை, அவ்வளோதான். இப்போ 2 குழி காய் இல்லாதது போட்டாச்சு. மற்றதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஃபில் பண்ணிவிட்டு விளையாடணும். இப்போ கார்னர் தான் நான் பிரித்து விளையாடிட்டு இருக்கேன்.
இப்போ போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க இப்போ 2 கார்னருமே இல்லை, அதனால் நம்ம எது வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம். அந்த கார்னர்லேயும் பிரித்தாச்சு, இந்த கார்னர்லேயும் பிரித்தாச்சு. இவங்க விளையாடும் போதே பிரிச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் 3 காய் வந்துருச்சு, இனிமேல் போட வேணாம். அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேயும் 3 வந்துருச்சு, அதுலேயும் வந்துச்சு. இப்போ 4 குழியிலையுமே 3 வந்துருச்சு. இனிமேல் நம்ம கட்டினா தான். இந்த கார்னரில் இப்போ தான் பிரிச்சுருக்காங்க. பிரிச்சுட்டு இப்போ இன்னும் காய் வரல கட்டுறதுக்கு. இதே மாதிரி தான் நம்ம இந்த தடவையும் அதே மாதிரி தான் கட்டி விளையாடணும். யார்கிட்ட நிறையா காய் சேருதோ அவங்க விளையாண்டுக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு பக்கம் வந்து காய் கம்மியாகிக்கிட்டே வரும். அது லாஸ்ட்டாக காய் கம்மியாகிற வரைக்கும் நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கட்டுப்பாண்டின்னு சொல்லலாம். இல்லை இந்த மூலையில் நம்ம கட்டுறதுனால மூளைப்பாண்டி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது பாருங்கள், ஒரு காய் இருக்குது, அதை வந்து கட்டியாச்சு மூலையில். பார்த்து இவங்க ஒரு காய் எடுத்து இந்த சைடு கட்டிட்டாங்க மூளையை. இது வந்து இந்த பக்கம் ஆடுறவங்களுக்கு பாருங்கள், இந்த 2 சைடுமே இப்போ நமக்கு இந்த பக்கம் ஒன்று இன்னும் கட்டலை. ஒன்று தான் வந்து கட்டியிருக்கிறாங்க அவங்க. இந்த ஆட்டம் வந்து நீண்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் இதில் வந்து நமக்கு நிறையா சேவ் பண்ண முடியும். இதை பாண்டியை தான் பிரித்து நம்ம ஆடினா நிறைய வரும். இப்போ இந்த 3 போட்டால் 3 இதோடய நின்றுடுச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு 2 3 அவங்க கட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மூலையை கட்டியாச்சு. இதில் 3 காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 காய் வந்து 3 காய் போடலாம். 3 காய் வர்ற வரைக்கும் போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த சைடும் கட்டிட்டாங்க. இப்போ 2 இந்த சைடில் இருக்கிற 2ம் இந்த பக்கம் ஆடுறவங்களுக்கு, அந்த சைடில் இருக்கிற 2ம் நம்ம பக்கம் அந்த பக்கம் ஆடுறதுக்கு. இப்போ விளையாடிட்டு அதே மாதிரியே இவங்க இதுக்கு 2 குழியிலையும் இவங்க போட்டுக்கிட்டே வரணும். நம்ம 2 குழியிலையும் நம்ம ஆடும்போது போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி வரும்போது எவ்வளோ சேவ் ஆகுதோ அதை நம்ம எடுத்து வச்சு திரும்பி அடுத்த ஆட்டம் கண்டினியூ பண்ணணுங்க. இது மாதிரி தான் இந்த கட்டுப்பாண்டி அப்படின்றது. கட்டுறது, அந்த மூளையில் இருக்கிற அந்த குழியை வந்து கட்டிடுறது. நம்ம கட்டிட்டு சேவ் பண்ணி விளையாடணும். எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு. கட்ட முடியலனாலும் அந்த குழியை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆட்டத்தில் கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படி இந்த கேம் விளையாடணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்டோர் கேம் மாதிரி தான், ட்ரெடிஷ்னல் கேமு. இது வந்து சோழி வச்சு விளையாடலாம், சூடுக்கொட்டை வச்சு விளையாடலாம், புளியாங்கொட்டை வச்சு விளையாடலாம், கூழாங்கல் வச்சு விளையாடலாம். எது இருக்குதோ நம்மக்கிட்ட அதை வச்சு விளையாடலாம். சூப்பராக இருக்கும். இந்த பல்லாங்குழியே இல்லாட்டினா கூட அப்போல்லாம் என்ன செய்வாங்க, மண்ணிலேயே 7 குழி அழகாக அப்படியே தோண்டிட்டு நல்லா வழவழன்னு ஆக்கிட்டு மண்ணிலேயே விளையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் இது ஒரு பழங்கால விளையாட்டு தான் இது. இதெல்லாம் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்லாம் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் ஃபஸ்ட்டு. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஒரு கேம் இருந்துச்சா அப்படின்னே தெரியாது. பாருங்கள், இது அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும். இப்போ இந்த சைடு குழியில் காயே இல்லை, அதனால் முடிஞ்சிருச்சு ஆட்டம். இந்த 2 சைடும் வந்து இந்த 2 சைடு இருக்கிறதும் இந்த பக்கம் விளையாடுறவங்களுக்கு. இப்போ திரும்பியும் அதே மாதிரியே ஃபில் பண்ணி நம்ம எத்தனை குழி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட வேண்டியதுதான். இதே மாதிரியே நம்ம இந்த கட்டுப்பாண்டி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். இதில் வந்து 2 பிளேயர்ஸ் விளையாடுறது. இதில் 3 பேர் கூட விளையாடலாம். நான் அதை முடிஞ்சால் அடுத்த தடவை போடுறேன். நான் அதை 2 இந்த 4 குழி ஒருத்தவங்களுக்கு, அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 4 குழி ஒருத்தவங்களுக்கு, நடுப்புற இருக்கிற 6 குழி ஒருத்தவங்களுக்கு, ராஜா ராணி மந்திரின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. அது கூட பார்க்கலாம் டைம் இருந்தால். அது ஒரு 3 பேர் வேணும் பிளேயர். 2 பேர் யாருமே இல்லாட்டினா கூட நானே உங்களுக்கு விளையாண்டு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு குழி சேர்ந்து வந்துருச்சு காய். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.